வணக்கம் அண்டு வெல்கம் டு சுமதி புக் ஹவுஸ். இந்த வீடியோவில் நம்ம 2023 எஸ்ஐ கொஷின் பேப்பர் அனலைசிஸ் பார்ப்போம். கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா, செலக்ட் த கரெக்ட் ஆன்சர். ராஜ்யசபா, தமிழ்நாடு லெஜிஸ்லேஷன், லோக்சபா, பாண்டிச்சேரி லெஜிஸ்லேஷன். இதில் வந்து லோக்சபா தான் வந்து 545 மெம்பர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அது V2V புக்ஸில் சரியான்னு பார்ப்போம். உங்களுக்கு இந்த மாதிரி அரசியல் ரீதியான கேள்வியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, ஆட்சியில்னு சொல்லிட்டு 6ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் சமச்சீர் புக்கில் டிஎன்பிசி சிலபஸ்க்கு உங்களுக்கு எல்லாமே டாபிக் வைஸ் ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்துட்ருக்குறாங்க. இப்போ அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா, தற்சமயம் மக்களவை 545 உறுப்பினர்களை கொண்டுள்ளது அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. அதனால் அந்த ஆன்சர் வந்து சரிதான். அடுத்த கேள்வி வந்து பார்த்திங்கன்னா, விச் பேட்டில் வாஸ் த லேடு த ஃபவுண்டேஷன் ஆஃப் முகல் எம்பையர் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இந்தியாவில் முகலாய பேரரசு ஏற்பட அடித்தளமிட்ட போர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலாம் பானிபட் போர் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இது வந்து சரியான நம்ம V2V புக்கில் பார்த்துருவோம். அதே மாதிரி உங்களுக்கு வரலாறில் 6ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் சமச்சீர் புக்கு சிலபஸ் சைஸும் உங்களுக்கு இது பண்ணி ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. இப்போ அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பானிபட் வார், முதலாம் பானிபட் வார் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா, இவ்வாறு லோடி அரசு வம்சத்திற்கு டெல்லி சுல்தானியத்திற்கும் முற்றுப்புள்ளி வைத்த பாபர் முகலாய பேரரசை நிறுவினார். எதுலனா பாபரால் 1526 பானிபட்டு போர்க்களத்தில் தோற்கடிக்கப்பட்டார். லோடி அரசையும் டெல்லி சுல்தானியத்திற்கும் முற்றுப்புள்ளி வைத்தார் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. அதனால் உங்களுக்கு இந்த பதில் வந்து சரிதான். அடுத்த கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா, நேம் த அப்வர்ட் ஃபோர்ஸ் எக்ஸர்டட் பை வாட்டர் ஆன் ஏ ஃப்ளோட்டிங் ஆர் பார்ஷியலி சப்மர்ஜ்டு பாடி. மிதக்கும் அல்லது பாதியளவு நீரில் மூழ்கி இருக்கும் பொருளின் மீது நீரானது செலுத்தும் மேல்நோக்கிய விசையின் பெயர் என்ன? பொயான்சி ஃபோர்ஸ், மிதப்பு விசை அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இது வந்து சரியான்னு சொல்லிவிட்டு நம்ம V2V புக்ஸ் இயற்பியலில் வந்து பார்த்துடலாம். இயற்பியல் புத்தகம் பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் 6ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு சமச்சீர் புக்கை வந்து சிலபஸ் சைஸ் உங்களுக்கு ஆர்கனைஸ் பண்ணி டிஎன்பிஎஸ்சி டாபிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா, திரவங்களின் விசை மற்றும் அழுத்தம் இந்த தலைப்பில் மிதக்கும் அல்லது பகுதி அளவு நீரில் மூழ்கி இருக்கும் பொருளில் மீது நீரானது ஒரு மேல்நோக்கு விசையை செலுத்துவதை நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அப்படியே உங்களுக்கு கேள்வி வந்து புத்தகத்தில் அப்படியே வந்திருக்கு. இது வந்து இப்போ சரியானது தான். அடுத்த கேள்வி வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு டியூரிங் த ரெயின் ஆஃப் புத்திஸ்ட் மாங்க் ஃபஹீன் ஃப்ரம் சைனா விசிட்டட் டு இந்தியா. யாரோட ஆட்சி காலத்தில் சீனாவை சேர்ந்த பௌத்த துறவி பாக்யான் அப்படிங்கிறவர் இந்தியாவுக்கு வந்திருக்கிறாருன்னு கேட்டுருக்குறாங்க. சந்திரகுப்தா 2ன்னு கொடுத்துருக்குறாங்க. இது சரியான்னு சொல்லிவிட்டு நம்ம V2V புக்ஸ் வரலாறில் வந்து பார்த்துருவோம். உங்களுக்கு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா, இலக்கிய சான்றுகள்னு சொல்லிட்டு 2ஆம் சந்திரகுப்தர் காலத்தில் இந்தியாவுக்கு வருகை புரிந்த சீன பௌத்தி துறவி பாக்யானின் பயண குறிப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க. அப்படியே உங்களுக்கு கேள்வி வந்து அப்படியே புத்தகத்திலேருந்து அப்படியே வந்துடுற மாதிரி இருக்குது. இது வந்து பதில் வந்து சரியானதான். சந்திரகுப்தா 2ஆவரோட இதில் தான் வந்திருக்குன்றது சரிதான். அடுத்த கேள்வி வந்து பார்த்திங்கன்னா, த கமாண்டர் இன் சீஃப் ஆஃப் த டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் இஸ் த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. பாதுகாப்பு படைகளின் தலைமை அதிகாரி வந்து குடியரசுத் தலைவர், இந்திய குடியரசுத் தலைவர்னு கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு வந்து உங்களுக்கு அரசியல் ஆட்சியல் புத்தகத்தில் வந்து உங்களுக்கு இதுக்கான பதில் வந்துடும். அரசியல் புத்தகமும் அதே மாதிரி தான். உங்களுக்கு 6ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் சமச்சீர் புக்கிலேருந்து எல்லாமே இது பண்ணி கொடுத்துருப்பாங்க. இப்போ அந்த இதில் பார்த்திங்கன்னா, இந்த இடத்துல வந்து குடியரசுத் தலைவரோட இராணுவ அதிகாரங்கள்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க. நடுவண் அரசின் பாதுகாப்பு படையின் தலைமை தளபதி என்ற அதிகாரத்தை சட்டப்பிரிவு 53(2) குடியரசுத் தலைவருக்கு வழங்கியுள்ளது அப்படின்னு உங்களுக்கு டைரெக்டாக அப்படி கேள்வி வந்து வந்திருக்க மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு சிலபஸ் வைஸு 6ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு வரையும் இருக்கிற சமச்சீர் புக்கு எல்லா சப்ஜெக்ட்டுமே உங்களுக்கு கிடைக்கும் V2V புக்ஸில். 9442522432 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி www.v2vbooks.comனு வெப்சைட்டும் இருக்குது.
நீங்கள் அந்த நம்பரில் வந்து அந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி உங்களுக்கு சமச்சீர் புக்ஸு பிடிஎஃபாகவே வேணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சுமதி புக் ஹவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பிடிஎஃபாகவும் சிலபஸ் வைஸ் வந்து கொடுத்துட்ருக்குறோம். 6383459939 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் பிடிஎஃப் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். நன்றி.